அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி வர்ற தேர்தலுக்கான தன்னோட கட்சியின் முழு வியூகத்தையும் ஒரு முக்கியமான உரையில சொல்லியிருக்கார். அவர் எப்படி மறுபடியும் ஆட்சிக்கு வரலான்னு பிளான் பண்றார்? வாங்க இத பத்தி நாம கொஞ்சம் விரிவாக அலசுவோம். பாருங்க, தன்னோட பேச்ச ஆரம்பிக்கிறதே ஒரு சர்ச்சை கிளப்புற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட தான். இப்படி சொல்றது மூலமா ஆரம்பத்திலேயே ஒரு சவாலான நேரடியான தொனிய அவர் செட் பண்றாரு. சரி, அவரோட முதல் வியோகம் என்னன்னா கட்சியின் பாரம்பரியத்தை நிலைநிறுத்துறது. பழனிசாமி தன்னோட வாதத்தை கட்சியின் ஆணிவேரான எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவோட புகழிலிருந்து ஆரம்பிக்கிறார். அதாவது கட்சியின் நிறுவனர்களான எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவோட உண்மையான அரசியல் வாரிசு நாங்கதான் அப்படிங்கறது திரும்ப திரும்ப அவர் சொல்றார். இது அதிமுக தொண்டர்களை எமோஷனலா கனெக்ட் பண்றதுக்கான ஒரு முக்கியமான யுக்தி. அப்போ இந்த பொற்கால ஆட்சின்னு அவர் எதை சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஏழைகள், விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள், இளைஞர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு, பெண்களோட முன்னேற்றம், அப்புறம் மாநிலத்துல இருந்த அமைதி, வளம், வளர்ச்சின்னு ஒரு லிஸ்ட் சொல்றார். இதுதான் தன்னோட கட்சியோட அடித்தளம்னு அவர் முன்னிறுத்துறான். அடுத்து 2வது வியூகம். தன்னோட கட்சியின் பெருமையை பத்தி பேசி முடிச்சதும் எடப்பாடி பழனிசாமி நேரடியா இப்போ இருக்கிற திமுக அரச டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ ஆளும் திமுக மேல அவர் வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டுகள் எல்லாம் என்னென்ன? வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். அவரோட குற்றச்சாட்டு லிஸ்ட்ல முதல்ல வர்றது நிறைவேற்றாத வாக்குறுதிகள் தான். நீட் தேர்வை ரத்து செய்வோன்னு சொன்னாங்க, செஞ்சாங்களா? கல்வி கடனை தள்ளுபடி செய்வோன்னு சொன்னாங்க, அதுவும் நடக்கலன்னு. கேஸ் சிலிண்டர் மானியம், பெட்ரோல் விலை குறைப்புன்னு அடுக்கடுக்கான ஒரு பட்டியலையே அவர் முன்வைக்கிறார். அது மட்டும் இல்ல, ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டங்களான அம்மா உணவகம், தாலிக்கு தங்கம், இதையெல்லாம் திமுக வேணும்னே நிறுத்திட்டாங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டையும் வைக்கிறார். இது ஏழை மக்களை நேரடியா பாதிக்குதுங்கிறது அவரோட வாதம். அடுத்தது அவரோட தாக்குதல் இன்னும் ஷார்ப்பாகுது. பொதுவா பேசாம திமுகல இருக்கிற சீனியர் மினிஸ்டர்ஸ் பேரையே சொல்லி அவங்க மேல இருக்கிற ஊழல் வழக்குகளை லிஸ்ட் போடுறார். பொன்முடி மேல இருக்கிற சொத்து குவிப்பு வழக்கு, செந்தில் பாலாஜி மேல இருக்கிற பணமோசடி வழக்கு, துரைமுருகன் மேல மணல் கொள்ளை புகார்னு பல அமைச்சர்களோட பேரையும் அவர் குறிப்பிடுறார். மொத்தத்துல திமுக ஆட்சியை பத்தி அவர் சொல்றத இந்த 3 வார்த்தையில சுருக்கிடலாம். திமுகவின் தாரக மன்றம் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். இதுதான் அவரோட ஒட்டுமொத்த குற்றச்சாட்டும். 3வது வியூகம் அதிமுக சாதனைகளை வச்சு ஒரு நேரடி ஒப்பீடு. திமுகவை விமர்சனம் செஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து அவர் செய்யறது தன்னோட ஆட்சிக்கால சாதனைகளை முன்னிறுத்துறது தான். அவரோட ஆட்சிய ஒரு பொற்காலம்னு சொல்றதுக்கு சில உதாரணங்களையும் தர்றார். 2015-2019 நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மூலமா வந்த லட்சக்கணக்கான கோடி முதலீடுகள், அப்புறம் கோவிட் டைம்ல அவங்க பண்ண மேனேஜ்மெண்ட், மாநிலம் முழுக்க போட்ட ரோடு, பாலங்கள்னு ஒரு பெரிய லிஸ்டையே சொல்றாரு. இங்கதான் அவரோட வாதத்தோட முக்கியமான பகுதியே வருது. ஒரு பக்கம் அதிமுக ஆட்சி, இன்னொரு பக்கம் திமுக ஆட்சின்னு பிரிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒப்பிட்டு பேசுறாரு. பாருங்க, கரண்ட் பில், சொத்து வரி எல்லாம் எங்க காலத்துல கம்மியா இருந்துச்சு, ஆனா இப்போ திமுக ஆட்சியில 50% வரை ஏத்திட்டாங்கன்னு சொல்றாரு. சட்ட ஒழுங்கும் எங்க காலத்துல நல்லா இருந்துச்சு, இப்ப குற்றங்கள் அதிகரிச்சிடுச்சுன்னு சொல்றாரு. இது வாக்காளர்களுக்கு ஒரு நேரடி கம்பாரிசன் ரிப்போர்ட் மாதிரி இருக்கு. சரி, அடுத்தது 4வது வியூகம், வெற்றிக்கான கணக்கு. இவ்வளவு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரே, ஜெயிக்க முடியும்னா அவர் எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றார்? அதுக்கு அவர் ஒரு கணக்கு வச்சிருக்கார். அது என்ன கணக்கு? அவரோட கணக்குல முதல் பாயிண்டே இதுதான். பார்லிமெண்ட் எலெக்ஷனும் அசெம்பிளி எலெக்ஷனும் ஒன்னு கிடையாது. தமிழ்நாடு மக்கள் 2 தேர்தல்லையும் வேற வேற மாதிரி ஓட்டு போடுவாங்கன்னு அவர் ரொம்ப அழுத்தமா சொல்றார். அவர் சும்மா சொல்லல, அதுக்கு ஒரு டேட்டாவையும் காட்டுறார். 2021 தேர்தல்ல 75 சீட்டு ஜெயிச்சோம். ஆனா இப்போ நடந்த 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஓட்டு கணக்க பார்த்தா கிட்டத்தட்ட 84 சட்டமன்ற தொகுதிகள்ல அதிமுக கூட்டணி முன்னிலையில இருக்கு. சோ நாங்க வளர்ச்சி பாதையில தான் போயிட்டு இருக்கோம்னு அவர் சொல்றார். இந்த கணக்கையெல்லாம் வச்சுதான் வரப்போற சட்டமன்ற தேர்தல்ல அவரோட மெகா கூட்டணி சரியா 210 சீட்ல ஜெயிக்கும்னு ரொம்பவே நம்பிக்கையா திட்டவட்டமா சொல்றாரு. அவரோட வெற்றி கணக்குல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. அதுதான் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு. இதன் மூலமா லட்சக்கணக்கான கள்ள ஓட்டு நீக்கப்படுது. இது திமுகவுக்கு பெரிய அடியா இருக்கும், எங்களுக்கு சாதகமா அமையும்னு அவர் நம்புறார். கடைசி மற்றும் 5வது வியூகம் வெற்றிக்கான ஒரு போர்க்குரல். இறுதியா இந்த வெற்றியை எப்படி நிஜமாக்குறதுன்னு தன்னோட கட்சி தொண்டர்களுக்கு ஒரு தெளிவான ஆக்ஷன் பிளானையும் கொடுக்கறாரு. அவர் தொண்டர்களுக்கு 5 முக்கியமான கட்டளைகளை கொடுக்கறார். 1, திமுகவோட தோல்விகளை மக்கள் கிட்ட கொண்டு போங்க. 2, நம்மளோட சாதனைகளை எடுத்து சொல்லுங்க. 3,
ஓட்டு சேகரிக்கிற வேலையை திறமையா செய்யுங்க. 4 ஒரு பிரமாதமான கூட்டணி அமையும். 5 தனி பெரும்பான்மையோட ஜெயிக்கிறதுக்கு உழைங்க. இது ஒரு கிளியரான ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு மாதிரி இருக்கு. பேசியதெல்லாம் பேசிட்டு கடைசியா இப்படி முடிக்கிறாரு. திறமையற்ற இந்த திமுக அரச வீட்டுக்கு அனுப்ப தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது வெற்றிங்கிறது இனி நடக்க போற விஷயம் இல்ல, அது ஏற்கனவே மக்கள் மனசுல தீர்மானிக்கப்பட்ட ஒண்ணுங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாரு. எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் ஆட்சிக்கு வர்றதுக்கு ஒரு தெளிவான ரோட் மேப்பை போட்டிருக்கார். கடந்த கால பெருமைகளையும் இப்போதைய குறைகளையும் வச்சு அவர் பண்ற இந்த அரசியல் தமிழ்நாட்டு வாக்காளர்களை கன்வின்ஸ் பண்ண போதுமானதா இருக்குமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?